ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நளினி மெஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நளினி மெஸ் ரெசிபீஸில் டேஸ்ட்டான பட்டாணி புலாவும் தொட்டுக்கிறதுக்கு முட்டை கிரேவியும் தான் செய்ய போகிறோம். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ புலாவ் செய்யறதுக்கு பார்த்திங்கன்னா நான் 2 உலக்கு சீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன். பாசுமதி ரைஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். இதில் ஒரு டைம் வந்து நல்லா தண்ணி ஊற்றி கழுவிட்டு தண்ணியை வடிச்சிட்டு வச்சிடலாம். தண்ணி இருக்கணுங்கிறதுல நல்லா வடிச்சிட்டு வச்சாவே போதும், நல்லா ஊறி வந்துடும். இப்போ இது வந்து ஊறட்டும். நம்ம ரைஸ் வந்து தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு வந்து மண் சட்டி சூடானந்தாமல் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் ஊற்றுறேன். இப்போ எண்ணெய் சூடானந்தாமல் பார்த்திங்கன்னா ஒரு 2 இன்ச் அளவுக்கு பட்டை, 4 ஏலக்காய், 4 கிராம்பு, ஒரு பே லீஃப், கொஞ்சமாக சோம்பு, ஒரு 5-6 மிளகு, சீரகம் போட்டிருக்கேன். இப்போ இந்த ஸ்பைசஸ் எல்லாமே வந்து நல்லா பொரிஞ்சிருந்தாமல் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் வந்து 2 கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். இதுலேயே பார்த்திங்கன்னா காரத்துக்கு 4 பச்சை மிளகா மட்டும்தான் சேர்த்துறேன். நான் வேறு எதுவும் வரமிளகாத்தூள் எதுவும் சேர்த்து போகிறதில்ல. அதனால் 4 பச்சை மிளகா நல்லா பெரிய மிளகாவாக சேர்த்துருக்கேன். இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். ஒரு சின்ன தக்காளி வந்து சேர்த்துருக்கேன். தக்காளி வேணுன்னா சேர்த்துலாம், இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் வதங்குறதுக்கு அளவாக உப்பு சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். பாருங்கள், வெங்காயம் வந்து நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா வந்து நம்ம கட் பண்ணி வச்சுக்க தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தக்காளி வெங்காயம் வதங்கும் போதே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரைஸுக்கு தேவையான அளவுக்கு கொத்தமல்லி புதினா வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அது ரெண்டையும் வந்து மிக்சியில் போட்டு கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு அந்த பேஸ்ட்டையும் போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி விடலாம். இந்த வதக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் பிரியாணி மசாலா சேர்த்துறேன். கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுக்கிற பட்டாணி சேர்த்துக்கலாம். நான் பட்டாணி வந்து இப்போ 2 டம்ளர் ரைஸுக்கு 1 டம்ளர் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஃப்ரெஷ்ஷான பட்டாணி, அதனால் வந்து ரொம்ப வேகணும் அப்படிங்கிறதில்ல. எண்ணெயில் ஒரு பரட்டி விடலாம். இப்போ ரைஸுமே வந்து நம்மளுக்கு இதுக்குள்ளே ஒன்று வந்து நல்லா ஊறிடுச்சு. இப்போ ரைஸ் சேர்த்துக்கலாம். ரைஸில் வந்து கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மசாலாவோட வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு நல்லா கோட் ஆகிற வரைக்கும் விட்டுலாம். ஒரு 2 மினிட்ஸ் வந்து நல்லா விட்டுறலாம். பாருங்கள், இப்போ மசாலா வந்து நல்லா கோட் ஆகிட்டு ரைஸுமே வந்து நல்லா ஹீட் ஆகி வந்துடுச்சு. இப்போ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 1/2 மூடி தேங்காய் வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம தேங்காய் பால் வேணாலும் சேர்த்துலாம், இல்லாட்டி வந்து வெறும் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். நான் 1/2 மூடி தேங்காவை வந்து பால் எடுத்து ஒரு 4 டம்ளர் தண்ணி வர அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த தண்ணி சேர்த்துக்கலாம். நான் தேங்காய் பால்லேயே வந்து ரைஸுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து அளந்து ஊற்றிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி ஊற்றிட்டு தேங்காய் பால் ஊற்றிட்டு உப்பு செக் பண்ணிக்கலாம். உப்பு பத்தலை அப்படின்னா உப்பு போட்டுட்டு நல்லா கொதிக்க விடலாம். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறமா கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சிடலாம். இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகட்டும். பாருங்கள், இப்போ 5 மினிட்ஸ் வந்து சிம்மில் வச்சுருந்தாமே இதுலேருந்து தண்ணியெல்லாம் வந்து நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடுறேன். நான் எடுத்துகிட்டு தோசைக்கல்லை வந்து தம்க்கு வைக்கிறேன். தோசைக்கல் வந்து அடுப்பில் வச்சுட்டு அது மேலே தான் மண் சட்டி வைக்கிறேன். ரைஸ் வந்து நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு மேலே வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். விட்டுட்டு தோசைக்கல் மேலே தம்க்கு வச்சிடலாம். இருக்கட்டும், ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும். இப்போ வந்து முட்டை கிரேவி செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 முட்டை நல்லா வேக வச்சுட்டு இந்த மாதிரி கட் பண்ணி உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மசாலா ரெடி பண்ணிக்கலாம். மசாலா ரெடி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா வடசட்டி சூடானந்தாமல் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுக்கிறேன். இப்போ ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம் வந்து நம்ம அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம். இப்போ அது எண்ணெய் சூடானந்தாமல் அதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வரமிளகாத்தூளும் கொஞ்சமாக உப்பும் போட்டுட்டு நம்ம கட் பண்ண முட்டையை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி செய்யும்போது இதில் உப்பு மிளகாத்தூள் வந்து நல்லா கோட்டாக இருக்கும். முட்டையும் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம பிளெயினாக வந்து சில டைம் வந்து இந்த மாதிரி கூட வந்து முட்டையை சர்வ் பண்ணிக்கலாம், பாயில் பண்ண முட்டையை. நான் வந்து இது வந்து இன்றைக்கி மசாலாவை ரெடி பண்ண போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரிக்கு 2 சைடும் வந்து மசாலா நல்லா கோட் ஆனதாமல் இதை எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சுட்டு இதே பேனில் வந்து நம்ம கிரேவி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இதே ஆயிலில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகம் சேர்த்துருக்கேன். அப்புறம் நம்ம அரைச்ச வெங்காயம் தக்காளி பேஸ்ட் வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எண்ணெயிலேயே ஒரு 2 மினிட்ஸ் வந்து நல்லா பரட்டி விடலாம். இப்போ இது கூடயே பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துறேன். இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் அடுப்பு சிம்லேயே வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா காரத்துக்கு ஆல்ரெடி நம்ம வரமிளகாத்தூள் போட்டிருக்கிறோம். மறுபடியும் பத்தலை அப்படின்னா கொஞ்சம் போட்டுக்கலாம்.
கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லித்தூள், வீட்டில் அரைச்ச மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். இந்த மல்லித்தூளில் வந்து சோம்பு சீரகம் சேர்த்து தான் அரைச்சிருக்கேன், அதனால் வந்து அது சேர்த்தல எக்ஸ்ட்ரா. இப்போ இந்த மசாலா எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடலாம் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும். நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா வந்து ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு வந்து தயிர் வந்து சேர்த்துருக்கேன். இப்போ இந்த தயிரும் சேர்த்து வந்து நல்லா மசாலா வந்து வதக்கி விடலாம். தயிர் நல்லா வந்து மிக்ஸ் ஆனதாமல் வந்து நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொதிக்க விடலாம். தண்ணி சேர்த்துட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், நம்ம இந்த மசாலா ரெடி பண்ணுறதுக்குள்ளே இந்த சைடு ரைஸும் வந்து நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட்டான பட்டாணி புலாவ் ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே வந்து நல்லா உடச்சி விட்டுட்டு எடுத்துகிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். இந்த மசாலா பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. நம்மளுக்கு இது எந்தளவுக்கு திக்னஸ் வேணும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து நம்ம தண்ணி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம். நான் வந்து கொஞ்சம் திக்கான கிரேவியாக தான் வைக்கிறேன், அதனால் தண்ணி வந்து நிறைய சேர்த்தலை. இப்போ உப்பு காரமெல்லாம் செக் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச முட்டையை சேர்த்துக்கலாம். முட்டையை சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் அடுப்பு சிம்லேயே வச்சிடலாம், இருக்கட்டும். நல்லா ஒரு பரட்டி விட்டுட்டு நல்லா ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு இறக்கணுன்னா டேஸ்டான எக் மசாலாவும் ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக அது மேலே வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிட்டு எடுத்துகிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ டேஸ்டான பட்டாணி புலாவும் தொட்டுக்கிறதுக்கு காரசாரமான முட்டை மசாலும் வந்து ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் விசிட் பண்ணுறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.